எதனால சிங்கம் காட்டோட ராஜாவா இருக்கு? ஏன்னா அதோட மென்டாலிட்டி. சிங்கம் தான் காட்டோட ராஜான்னு எல்லாருமே சொல்லி கேட்டிருப்போம். ஆனா என்னைக்காவது அது எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் காட்டுல பெரிய விலங்கா? கிடையாது. அப்படி பார்த்தா யானை தான் பெருசு. இல்ல அதுதான் காட்டுல வேகமா ஓடக்கூடிய விலங்கா? அப்படி பார்த்தா சீட்டா தான் பெருசு. இல்ல அதுதான் காட்டுல புத்திசாலியான விலங்கா? அப்படி பார்த்தா சிம்பான்சி தான் பெருசு. ஆனாலுமே இதெல்லாம் ராஜா கிடையாது, சிங்கம் தான் ராஜா. ஏன்னா அதோட மென்டாலிட்டி, அதோட மனநிலை, அதோட மென்டல் டஃப்னஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா ஒரு சிங்கமோ யானையோ சிங்கமோ சிறுத்தையோ நேருக்கு நேர் பார்க்கும்போது மற்ற விலங்கெல்லாம் சிங்கத்தை வேட்டையாடுற ஒரு மிருகமா பார்க்கும், தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்கும். ஆனா சிங்கம் எதை பார்த்தாலுமே தன்னோட இரையா தான் பார்க்கும். அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணும், அதை தேடி ஓடும். மற்ற விலங்கெல்லாம் அதை பார்த்து பயந்து ஓடும். சிங்கம் இடி இடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புயல் காத்து எது வந்தாலுமே சரி, வேட்டையாடும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட மென்டாலிட்டி. இந்த உலகத்துல உங்ககிட்ட சில விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். மற்றவங்க உங்களை விட பெரிய திறமைசாலியா இருக்கலாம். மற்றவங்க உங்களை விட நாலேஜில் அதிகமா இருக்கலாம். இங்க யானை மாதிரியும் சிறுத்தை மாதிரியும் மற்றவங்க உங்களை விட எவ்வளவோ பெட்டரா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட சிங்கத்தோட மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ராஜாவோட மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சிங்கத்தை மாதிரியே சாதிச்சு காட்ட முடியும். பயம் இல்லாம இருக்கணும், தைரியமா இருக்கணும், ஒரு லீடர்ஷிப்போட இருக்கணும். ஒருபோதும் நம்ம தோக்குறதுக்கு தயாராகவே இருக்கக்கூடாது. சாகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? தென் யூ ஹாவ் டு கிவ் எவ்ரிதிங் யூ ஹாவ். மேபி நீங்க ஃபினான்ஷியலாக கஷ்டப்படலாம். மேபி உங்களோட ஆசைகளும் கனவுகளும் மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம். பட் டோன்ட் ஸ்டாப். தைரியமா இருங்க. நீங்க உங்க கனவை நினைவாக்குறதுக்கு தைரியமா வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நிறைய தடவை வெயிட் பண்ணிருப்பீங்க. அப்படி நிறைய தடவை வெயிட் பண்ணியுமே ஒண்ணுமே ஒர்க் ஆயிருக்காது. வருஷக்கணக்கா அதுக்கு பின்னாடி ஓடியும் அது உங்களால அடைய முடியாம போயிருக்கலாம். பட் லெட் மீ டெல் யூ சம்திங். சிங்கம் ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் வேட்டைக்கு போகும். மீதி இருக்கக்கூடிய 16லேருந்து 20 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சிங்கத்துக்கு தெரியும் அந்த 2 மணி நேரமும் தன்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணியிருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, தன்னோட முன்னாடி எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அப்படியே தகர்த்தெறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். யூ மஸ்ட் கீப் ஹண்டிங், யூ மஸ்ட் கீப் ஃபைட்டிங். நீங்க செய்யற விஷயத்துக்கு இன்னைக்கே ரிசல்ட் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியுமே இல்லை. ஆனா இதை இப்படியே நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் இட் பாசிபிள். 100% பாசிபிள். ஸோ கோ ஃபார் இட்.